இந்த பூமியில எனக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. என் தகப்பன் எனக்கு முன்பதாய் நடக்கிறார், நான் அவருக்கு பின்பதாய் நடந்து போவது, இதுதான் சந்தோஷம். நான் மீட்கப்பட்டவன், நான் பரலோக தேவனுடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடியவன். இதுதான் எனக்கு பெரிய சத்தியம். எப்படி உமக்கு உண்மையாக வாழ முடியும்? எப்படி உண்மையாக நான் பரிசுத்தமாக முடியும்? எப்படி நான் இன்னும் கொஞ்சம் உம்மோடு நெருங்கி வாழ்வது? எப்படி நான் இன்னும் கிட்டி சேர்வது? எப்படி நான் சுவிசேஷம் சொல்லுவது? எப்படி நான் என்னுடைய குடும்பத்தை உமக்குள்ளாக இன்னும் ஆழமாய் நடத்துவது? எப்படி நான் என் சபையை உமக்குள்ளாக இன்னும் ஆழமாய், அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். பிரகாசம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். பிரகாசம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பவுல் சிறைச்சாலையில இருந்து பிலிப்பியரின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல ஒரு 11 குறிப்புகளை நமக்கு தருகிறார். பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல பவுல் ஒரு கிறிஸ்தவன் பிரகாசிக்கணும், ஒரு கிறிஸ்தவன் பிரகாசம் உள்ளவனா இருக்கணும், ஒரு கிறிஸ்தவன் நல்லா இருக்கணும், ஒரு கிறிஸ்தவன் அங்கே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவன் அவனுடைய வாழ்வு பிரகாசமா இருக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகளை வாசித்து இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு 11 குறிப்புகளை பவுல் சிறைச்சாலையிலிருந்து தேவனிடத்திலிருந்து பெற்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைய தினத்தில் இந்த காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஜெபத்தோடு கூட, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் வாழ்வு பிரகாசிக்க வேண்டும். எங்கள் ஜீவனுள்ள நாட்களில் நாங்கள் வர 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 பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் நோக்கி அல்ல, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளத்தாக்கை நோக்கி அல்ல, நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வா என்கிற சத்தத்தை கேட்டு ஜீவனுள்ள தேவனிடத்திலே ஏறி போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிலிப்பியரின் புஸ்தகத்துக்கு நேராக நமது பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொண்டவர்களாக அங்கு இருக்கிறதான 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்கலாம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. என்ன அழகான வசனம் பாருங்க. பவுல் இப்படியெல்லாம் தன்னுடைய இருதயத்திலிருந்து பிலிப்பியரை பார்த்து, உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அதனால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஆமென் சொல்லுங்க. முதலாவது பவுல் சொல்லுகிறதான ஒரு ஆலோசனை, ஆவியானவர் நமக்கு தருகிற ஆலோசனை, நிலைத்திரு. ஆமென் சொல்லுங்க. நிலைத்திரு, நிலைத்திரு. எடுத்த தீர்மானத்துல நிலைத்திரு. ஆமென். ஜெபத்துல நிலைத்திரு, விசுவாசத்துல நிலைத்திரு, கர்த்தருக்குள் நிலைத்திரு, கர்த்தருக்குள் நிலைத்திரு. சில நேரங்களில் நம்மை தடுமாற செய்கிற அநேக காரியங்கள் உண்டு, நம்மை தடுமாற செய்கிற பல காரியங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை அக்கறைக்கு போகும்படியாக அனுப்பிவிட்டார். அவர்கள் படகுல போய் கொண்டிருக்கிற பொழுது அவர்களை தடுமாற செய்கிற அநேக காரியங்கள் அங்கு நடைபெற்றது. கொஞ்சம் கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. கொஞ்சம் காற்று வீச ஆரம்பித்தது. உடனே படகு கவலத்தக்கதாக பலத்த காற்றாக அது மாறினது, ஒரு பலத்த அலையாக அது மாறினது. ஏன்? இப்பொழுது படகை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக காற்றும் அலையும் புரண்டு கொண்டு வரவில்லை, விசுவாசத்தை வளர்ப்பதற்காகவே அது புரண்டு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நிலைத்திருக்கும்படியாக பவுல் சொல்லுகிற, நிலைத்திரு, விசுவாசத்துல நிலைத்திரு, நீ ஆதியில் கொண்ட அன்பில நிலைத்திரு. அப்ப நல்லா ஜெபம் பண்ணுவேன், இப்ப ஜெபம் இல்ல. நிலைத்திரு, 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 நிலைத்திருக்கணும், நிலைத்திருக்கணும்.
கர்த்தர் தந்த இடத்துல நிலைத்திருக்கணும். கர்த்தர் தந்த ஊழியத்துல நிலைத்திருக்கணும். கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில நிலைத்திருக்கணும். விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். ஜபத்துல நிலைத்திருக்கணும். கொஞ்ச காலம் ஜபம் பண்ணி பார்த்துட்டு சோர்ந்து போயிடக்கூடாது. நான் ஜபித்தேன் பதில் வரையில. இல்ல இப்பதான் பதில் வருகிற காலம். ஆமென் சொல்லுங்க. இப்பொழுதுதான் பதில் வருகிற காலம். ஆகையால் ஜபத்துல நிலைத்திருங்கள். ஜபத்தில் நிலைத்திருங்கள். பிரகாசிக்க வேணும்னா நிலைத்திருக்கணும். அவருடைய பாதத்துல, அவருடைய சந்நிதியில நிலைத்திருக்க சிலருக்கு நிலைத்திருக்கிறது கஷ்டம். நீங்க பாத்தீங்கன்னா சில பேருக்கு நிலைத்திருக்கிறது கஷ்டம். 2 வருஷத்திலேயே 11 சபைக்கு போயிருப்பாங்க. அல்லேலூயா. என்ன அங்க போனோம், அங்க கொஞ்சம் அந்த பாஸ்டர் சரியில்லை. பிறகு நாங்க வேற சர்ச்சுக்கு போனோம், அங்க சிஸ்டர் சரியில்லை. பிறகு நாங்க இன்னொரு சர்ச்சுக்கு போகிறோம், அங்க பாஸ்டருடைய மகன் சரியில்லை. இன்னொரு சர்ச்சுக்கு போனோம், அங்க சர்ச்சே சரியில்லை. அப்ப எங்கதான் சரி? இப்படியே சரியில்லை என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாழ்வை, மகிழ்ச்சியான பிரகாசமுள்ள ஜீவியத்தை இழந்து போய்விடுகிறார்கள். நீங்கள் பிரகாசிப்பதற்கு, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் பிரகாசிப்பதற்கு நிலைத்திருங்கள். நிலைத்திருந்தால் தான் பிரகாசிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருத்தல் அவசியமானது. நிலைத்திருத்தல். இன்றைக்கு நிலைத்திருக்க முடியாத பல சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அப்படிப்பட்டது எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை கடந்து நீங்கள் நிலைத்திருங்கள். சூழ்நிலையை கடந்து நிலைத்திருங்கள். யோபு நிலைத்து நின்றான். ஆமென். நின்றான் யோபு. என்ன நடந்தாலும் சரி. ஆமென். அவன் சொன்ன வார்த்தை இப்படிதான் இருந்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆமென். அது திரும்ப ரொட்டேட் ஆகும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். திரும்ப கர்த்தர் கொடுப்பார், திரும்ப எடுப்பார், திரும்ப கொடுப்பார், எடுப்பார். ஆமென். எதுவும் நம்முடையது இல்லை. ஆமென். அவன் நிலைத்திருந்தான் தன் விசுவாசத்துல. அவன் நிலைத்து வைத்த இடத்துல நிலைத்திருக்கணும். இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு தென்னம்பிள்ளைய நடுறீங்க. ஆமென். மிகுந்த பலன் தரக்கூடியதான தென்னம்பிள்ளைய நீங்க நடுறீங்க. ஒரு கிழமைக்கு ஒருக்கா வந்து அந்த தென்னம்பிள்ளைய பிடுங்கி வேர் விட்டுருக்காண்டு பார்த்துட்டு திரும்ப நட்டுட்டு இன்னும் வேர் விடல, இன்னொரு அடுத்த மாசம் வந்து திரும்ப பிடுங்கி, இப்படி ஒவ்வொரு மாசமும் பிடுங்கி நீங்க வேர் வந்துட்டான்னு பார்த்து, இந்த இடம் சரியில்லை கொஞ்சம் தள்ளி நடுவோம், இந்த இடம் சரியில்லை கொஞ்சம் தள்ளி நடுவோம். இடத்தை மாத்துறதுனால அது வேறு விடாது, அது ஒரு இடத்துல நடப்பட்டிருக்கணும். ஆமென். நடப்பட்டிருந்தால் வேதம் சொல்லுகிறது, இங்கே பவுல் சொல்லுகிறார், நாம் பிரகாசிப்பதற்கு, நாம் மகிழ்ச்சியா இருப்பதற்கு ஒரு அவசியமான ஒரு ஆலோசனை, நிலைத்திரு. ஜபத்துல நிலைத்திரு, விசுவாசத்துல நிலைத்திரு, ஊழியத்துல நிலைத்திரு, தசம பாகம் கொடுக்கிறதுல நிலைத்திரு, எடுத்த தீர்மானத்துல நிலைத்திரு, ஆண்டவருக்கு தான் பண்ணின பொருத்தனையில நிலைத்திரு. ஆமென். நிலைத்திருக்கணும். திடீர்னு முடிவை மாத்திட்டே இருக்க கூடாது. திடீர்னு ஆண்டவரையே குழப்பமாக்கிற கூடாது, கன்ஃபியூஸ் ஆகிக்கிற கூடாது. நேற்று தானடா நீ நல்லா முடிவெடுத்த, அது ஆண்டவரே நேற்று, ஆண்டவரே இன்றைக்கு நான் வேற மாதிரி முடிவெடுக்கிறேன், இப்ப நாளைக்கு அது வேற மாதிரி முடிவு. ஆண்டவரே யோசிப்பாரு, முதல்ல கொஞ்சம் நின்று நிதானித்து நீ ஒரு நல்ல தீர்மானமா எடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு. ஆமென். நிலைத்திருத்தல் அவசியமானது. நிலைத்திருக்கணுமா? பவுல் சொல்லுகிறார், எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடி நீங்க கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஆமென் சொல்லுங்க. முதலாவது நிலைத்திருக்கும்படியாக பவுல் நமக்கு ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். வாசிக்கலாம் 3வது வசனம்.
அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, பாருங்க ஒரு ஆலோசனை. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். நீ அவர்களுக்கு உதவியாயிரு. ஆமென் சொல்லுங்க. அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் அவர்களுடைய பெயர் இருக்கிறது. நீ என்ன செய்யணும்? அவர்களுக்கு உதவியாயிரு. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் ஏன் இன்னும் இந்த பூமியில் உயிரோடு இருக்கிறார்கள்? கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், பிரதானமான வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை தருவேன் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அப்ப நித்திய ஜீவனை நாங்க கிடைச்சிருச்சு, நமக்கு டக்குன்னு சொத்து போயிடலாமே? இல்ல, ஆண்டவர் நம்மை மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாகவே வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை உயிரோடு வைத்திருப்பது காரணம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக. சபையில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, கிராமத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, நாடுகளை கடந்து அந்த உள்ளம் மிஷனரிகளுக்கு உண்டானபடினால்தான் அவர்கள் சுவிசேஷத்தை தூக்கி கொண்டு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஓடி வந்தார்கள். அந்த பாரத்தோடி ஓடி வந்தவர்கள் மரணத்தை சந்தித்தார்கள். அவருடைய உறவுகள், சொந்த மனைவி, பிள்ளைகள் மரணத்தை, அவர்களும் கூட பயங்கரமான வியாதிப்பட்ட. இல்லை, அவர்கள் நாடு திரும்பவில்லை. சிலர் அவர்கள் காரணம் அந்த உதவி செய்கிற மனப்பான்மை. உதவி செய்கிறவர் நம்முடைய தேவனும் உதவி செய்கிறவர். ஆமென். உதவி செய்கிறவர். கிறிஸ்தவர்கள் என்றால், கடவுளுடைய பிள்ளைகள் என்றால் உதவி செய்கிறவர்கள், ஓடி வந்து உதவி செய்கிறவர்கள். உதவியை கேட்டு செய்யக்கூடாது, ஓடி போய் செய்யணும். உதவி செய்கிறவர்கள் முதலாவது நம்மிடத்திலிருந்து எடுத்து கொடுக்கணும். நம்மிடத்திலிருந்து கொடுக்கணும். சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டில் இருக்கிறதான ஒரு சில அன்பு உள்ளங்கள், அவங்க என்ன செய்வாங்கண்டா, வேகமாய் ஓடி வந்து ஒரு வேதனையான சம்பவங்கள், ஒரு வேதனையான காரியங்கள் தேசத்தில் நடக்கிறது என்றால் வேகமாய் அவர்கள் முன் வருவார்கள் உதவி செய்வதற்கு. ஆனால் அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் அப்படியே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏன் விமலா இன்னும் உதவி செய்ய இல்லை? ஏன் பேரின்பம் இன்னும் உதவி செய்ய இல்லை? ஏன் மாணிக்கம் இன்னும் உதவி செய்ய இல்லை? நீ உதவி செய்தாயா அப்படின்னா செய்வோம் என்கிறார்களை தவிர செய்ய மாட்டார்கள். 4 பேரை செய்ய சொல்லுவார்கள். அது ஏதோ அவர்களுடைய மனநிலை, போகட்டும். ஆனால் தேவ பிள்ளை என்பவன் தேவனை போல பரலோகத்தை விட்டு இறங்கி வரவும். ஆமென் சொல்லுங்க. பரலோகத்தை விட்டு இறங்கி வரவும். ஆமென் சொல்லுங்க. உதவி செய்வதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறவனே தேவ பிள்ளை. ஆமென். உதவி செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிற எந்த தருணத்தை தன்னை பாராமல் உதவி செய்வதற்கு ஆயத்தமாய் முன் வருகிறவன் தான் தேவ பிள்ளை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முன் வருகிறவன் தான் தேவ பிள்ளை. உதவி செய்வதற்கு தன்னை பாராமல், தன் சூழ்நிலையை பாராமல், தன்னுடைய இருப்பை பாராமல், தன்னுடைய கையிருப்பை பாராமல், தன் எதிர்காலத்தை பாராமல் உதவி செய்கிற பவுல் சொல்கிறார், உதவி செய், உதவி செய், உன்னால் முடிந்ததை செய், உன்னால் முடிந்ததை செய். ஒரு அற்புதமான காரியம் இன்றைக்கு காலையில, ஒரு அற்புதமான காரியம். நம்முடைய சபையில ஒரு 14 வயது தம்பிக்கு ஒரு பர்த்டே. இன்றைக்கு அவனுக்கு பிறந்த நாள். 14 வயது இன்றைக்கு அவனுக்கு பிறந்த நாள். காலையிலேயே தேடி வந்து ஜெபம் பண்ணிட்டு ஒரு காணிக்கை கொடுத்தார்கள். சோத்ரம். இன்னும் ஒரு எண்ணம், அது என்னண்டா, இந்த பர்த்டேக்கு எனக்கு டவுசரும் வேணாம், ஷர்ட்டும் வேணாம், எனக்கு ஒரு உடுப்பும் வேணாம்.
இந்த காசை பாஸ்டர் மொனராகலையில சுவிசேஷம் அறிவிக்க மொனராகலை ஊழியத்துக்கு போறேன்னு சொன்னார் தானே. மொனராகலை ஊழியத்துக்கு என்று அந்த காசை எடுத்து அந்த என்லப்ல போட்டு என்ற கையில கொடுத்தாங்க. நான் அதை ஜெபம் பண்ணி வாங்கிட்டு நீண்ட நேரம் நான் அமைதியா இருந்தேன். சரி, திறந்து பார்த்தா 10,000 ரூபாய் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 14 வயது பிள்ளைக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் வருமா இருந்தால் நான் விசுவாசிக்கிறேன் இந்த தேசத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருவதனுடைய கையளவு மேகமே இது. அல்லேலூயா. அப்படி என்றால் அந்த ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அந்த ஊழியத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை திறந்து பார்த்து ஒரே ஆச்சரியம், எங்களுக்கு ஆச்சரியம். உடுப்பு வேணாம், அந்த காசை மொனராகலை ஊழியத்துக்கு கொடுப்போம், அந்த காசை மொனராகலை ஊழியத்துக்கு கொடுப்போம். குடும்பமே கொடுக்கிற குடும்பம் தான். ஆனாலும் இந்த பிறந்த நாளில் எடுத்து வைச்சது என்பது பிறந்த நாள். நமக்கெல்லாம் பிறந்த நாள் வந்தா நைட்டு பார்ட்டி 12 மணிக்கு நித்திர கொள்றவனை எழுப்பி தலைகீழா நிறுத்தி அவனுக்கு கேக் வெட்டி அந்த கேக்கெல்லாம் அவன் முகத்துல பூசி தலையில பூசி அவனை குளிக்க பார்த்து அவன் காலையில் 6 மணிக்கு குடிகார மாதிரி தான் எழும்பி அவனுக்கு அண்டைய நாளே எப்படி இருக்குமெண்டா இருண்ட மாதிரி தான் இருக்கும். இந்த 12 மணிக்கு எழுப்பி கேக் வெட்டுறதில்ல, அவன் பின்னேரம் தான் பிறந்திருப்பான். அவன் 12 மணிக்கு கேக் வெட்டுவான். அவன் பிறந்தது எப்ப? பின்னேரம் பிறந்திருப்பான். அவனுக்கு 12 மணிக்கு கேக் வெட்டுறது பரவாயில்லை, பரவாயில்லை. உதவி செய்கிற மனப்பான்மை கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளாகி எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவரே அந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்று சொல்லி நாம் இன்னும் 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 ஆர்வப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகையால் மூன்றாவது காரியம் நல்ல கவனிங்க. முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன் நிலைத்திருத்தல், இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உதவி செய்தல், மூன்றாவது நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்க. வாசிங்க 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில நேரங்களில் சந்தோஷமா இருப்பது என்பதை நாம் தவறாக புரிந்து கொண்டு டிக்டாக்ல சந்தோஷமா இருக்குது, யூடியூப்ல சந்தோஷமா இருக்கிறது, வேற என்னென்னலையோ சந்தோஷமா இருக்கிறது, தீங்கு செய்யறதுல, அநீதி செய்யறதுல, மற்றவர்களை கேவலமா பேசுறதுல, பரியாசம் பண்றதுல, வெட்கப்படுத்துறதுல சந்தோஷம். ஒரு தடவை வெட்கப்படுத்தி தலை குனிய வச்சா இவருக்கு சந்தோஷம். பாரு கொடுத்தேன் பாத்தியா, அப்படி தலை குனிஞ்சிட்டு போறாரு. ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம். மற்றவர்களை அவமரியாதையாய் பேசுவது ஒரு சந்தோஷம், மற்றவர்களுக்கு தீங்கு செய்வது ஒரு சந்தோஷம். நல்ல கவனிங்க எனக்கு அருமையானவர்களே, இது கர்த்தருக்குள்ளான சந்தோஷம் இல்லை. பரிசுத்த வேதம் சொல்கிறது கர்த்தருக்குள். யாருக்குள்ளா? கர்த்தருக்குள். எப்பொழுதும் நாம் சந்தோஷமா இருந்தா அடுத்த கேள்வி என்ன கேள்வி வரணும்? யாருக்குள்? யூடியூபுக்குள்ள பாஸ்டர், யாருக்குள்? டிக்டாக்குள்ள பாஸ்டர், யாருக்குள்? இன்ஸ்டாகிராமுக்குள்ள பாஸ்டர், யாருக்குள்? ஃபேஸ்புக்குள்ள பாஸ்டர், யாருக்குள்? வெளிநாட்டுல இருக்கிற அந்த போயோட சந்தோஷம். ஃபன் பண்ணணும். என்ன ஃபன்? யாருக்குள்ள நான் ஃபன் பண்ண போறேன்? யாருக்குள்ள ஃபன்? யாருக்குள்ள ஃபன்? ரோட்டில் போகிறதான ஒரு வயது முதிர்ந்த ஒரு தகப்பனாரை கேலி செய்வது சந்தோஷமா? வாய் பேசாத ஒரு நபரை கேலி செய்வது சந்தோஷமா?
காது கேட்காத ஒரு நபரை கேலி செய்வது, பார்வையற்ற ஒரு நபரை அவமானப்படுத்துவது, பரியாசம் பண்ணுவது சந்தோஷமா இல்லை. சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல கர்த்தருக்குள், 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 கர்த்தருக்குள். பரியாசம் வேற, சந்தோஷம் வேற. நிறைய பிரசங்கம் நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய பிரசங்கம் யாரையாவது வெட்டி விழுத்தி பிரசங்கம் போகும், யாருடைய பெயரையாவது சொல்லி கேவலப்படுத்தி பிரசங்கம் போகும். இதெல்லாம் பிரசங்கமே இல்லை, இதெல்லாம் பிரசங்கமே இல்லை. பரிசுத்த வேதத்திலிருந்து தவறாமல், வலது பக்கமும் இடது பக்கம் சாயாமல் தேவனுடைய சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கிறதே பிரசங்கம். ஆமென். அதுவே உபதேசம் என்று சொல்றார். கர்த்தருக்குள் நீ சந்தோஷமாயிரு. யாருக்குள்ள? கர்த்தருக்குள், ஆவியானவருக்குள். நல்ல அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கிற பொழுது உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருமே, அதுதான் நிரந்தர சந்தோஷம். அதான் நிரந்தர சந்தோஷம். வீட்டுல இருந்தா மனுஷி பிரச்சனை கொடுப்பாண்டு வெளியில போயிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு பிறகு அதுல சந்தோஷமா இருக்கணும்னு முயற்சி செய்கிற நபர்கள் உண்டு. மனிதன் சந்தோஷத்தை பல இடங்களில் தேடி 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 திருப்தி அடையாதவனாகவே இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் நான் ஆண்டவருக்குள் வந்துவிட்டால் நான் மீட்கப்பட்டவன், நான் பரலோக தேவனுடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடியவன், இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். ஆமென். நான் விழுந்து கிடந்தேன், நான் அறியாமல் வாழ்ந்தேன், நரகத்துக்கு ஏதுவாக இருந்தேன், என்னை தூக்கி எடுத்தார், பிள்ளையாக மாற்றினார். இந்த பூமியில் எனக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. என் தகப்பன் எனக்கு முன்பதாய் நடக்கிறார், நான் அவருக்கு பின்பதாய் நடந்து போகிறேன். இதுதான் சந்தோஷம். சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் என்னவாயிருங்கள்? சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள்ள சந்தோஷம். இன்னைக்கு கர்த்தருக்குள்ள சந்தோஷம் இல்லாம வெளியில சந்தோஷங்களை தேடுறதுனால தான் அநேக பிரச்சனைகள், அநேக பாதிப்புகள், அநேக குடும்ப போராட்டங்கள் என்று பல காரியங்கள் நடக்கிறது. காரணம் வெளியில சந்தோஷத்தை தேடுகிறதுனால. 5ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் என்ன தெரியணுமா? என்ன தெரியணுமா? நீங்க யோசித்து பாருங்க. உங்களுக்கு தெரிந்த 10 பேர்ல சாந்த குணம் உள்ளவர்கள் எத்தனை பேர்? கோபக்காரர்கள் எத்தனை பேர்? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க. நல்ல பொறுமைசாலி, நல்ல பொறுமையா இருக்கிறார் அவரு அப்படின்னு நீங்க ஒரு தடவை தேடணும். கோபக்காரருடைய பேரை ஒரு 10 பேரை எழுதுங்கண்டா கட 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 கடன்னு எழுதிருவீங்க. நல்ல நீங்க கண்ட ஒரு பொறுமையான மனுஷன், நீங்க கண்ட ஒரு பொறுமையான ஒரு சகோதரி எழுதுங்கண்டா இருந்து யோசிப்பீங்க, யாரை எழுதலாம், யார் பொறுமையா இருந்தது, யார் சாந்த குணமா இருந்தது, நீடிய பொறுமையா யார் இருந்ததுன்னு தேடி பார்த்தீங்கன்னா உங்களையும் ஞாபகம் வராது, உங்களுக்கு பிறரையும் ஞாபகம் வராது. ஆமென். என்ன தெரியணுமா? வெளியில ஒரு கடவுளுடைய பிள்ளையினுடைய குணாதிசயங்கள்ல எந்த குணாதிசயம் வெளியே தெரியணுமா? நீங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனும். அக்காவுக்கு பேரு தான் என்னது? சாந்தாக்கா. சரி, பரவாயில்லை. ஆமென். நமக்கு வேணாம் அது. ஆமென். எது தெரியணும்டா? சாந்த குணம் தான் தெரியணும். ஆனா நம்மை பார்த்து கோபக்காரன்னு சொன்னா நமக்கு ஒரு பெருமை. பிரதர், உங்களுக்கு கோபம் வருது என்ன? பின்ன வராம இருக்குமா என்ன கோபம்?
நான் வந்து பயங்கர வீட்லயே என்ன பார்த்தீங்கன்னா அப்படி கோபம் வரும், பிறகு ஸ்கூல்ல நான் கோபம் வரும், பிறகு ரோட்ல கோபம் வரும், பிறகு போலீஸ் ஸ்டேஷன்ல கோபம் வரும், பிறகு சிறையில கோபம் வரும், பிறகு என்ன சவக்காலையில தான் கோபம் வரணும். கோபக்காரன்னு சொன்னா அது ஒரு ஏதோ ஒரு மகுட மாதிரி. அவன் அவன் இயல்பாவே அவன் கோபக்காரன் தான். அவனுக்கு ஒரு பெருமை. 4 பேர் என்ன பார்த்து என்ன சொன்னார்கள்? சேர்ச்சில் கேட்டு பாருங்க, எல்லாருக்கும் நான் கோபக்காரன்னு தெரியும். கோபக்காரங்கிறது ஒரு பெருமையா? கோபக்காரங்கிறது ஒரு பெருமையா? விபச்சாரக்காரன்னு சொன்னா பெருமையா? அது மாதிரிதான் இது. அவ்வளவுதான். ஆமே, விபச்சாரக்காரன் என்பது ஒரு பெருமையாய் நீ நினைத்தால், நீ கோபக்காரன் என்று நீ மற்றவர்கள் சொல்ல விரும்புகிறாய் என்றால் ரெண்டும் ஒன்றே. எது வெளியில தெரியணும் அப்படின்னா சாந்த குணம். என்னதான் உங்கள் சாந்த குணம் ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சா போதும். என்ன சொல்லுது வசனம்? உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சாந்த குணம் தெரியணும், சாந்த குணம் தெரியணும். ஆனா கோபம் தான் தெரியுது, கோபம் தான் தெரியுது. மாற்றம். நாங்க எங்கேயோ தவறாக கற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லது தவறாக வளர்ந்துட்டோம், அல்லது தவறாக நாங்கள் பிடிச்சு கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சாந்த குணம் தான் தெரியணும், கோபம் தெரியக்கூடாது. ஆமென். நீங்கள் படுகிற கோபம் தெரியக்கூடாது, உங்களுடைய சாந்தம் தெரியணும். உங்களோட மனைவிட்ட கேட்டா சொல்லணும், அவர் வந்து உண்மையா அவர் பெரும்பாலும் கோபப்பட மாட்டார். அந்த மனுஷன்ட்ட போய் கதைக்கவே முடியாதுப்பா, கொஞ்சம் இருங்க, நானே என்ன செய்யணும், ஆளை பார்த்து தான் கதைக்கணும். நல்லா கவனிங்க, கோபம் வேறு, கண்டிப்பு வேறு. ஆமென். கண்டிக்கிற நபர்கிட்ட பிழை செஞ்சவங்க தான் கதைக்க பயப்படுவாங்க. நான் போய் கேட்டா எனக்கு பேச்சு விழும். ஏன் விழும்? நான் ஏற்கனவே என்ன செஞ்சுட்டேன், பிழை செஞ்சிருக்கேன், அது அவருக்கு தெரியும். இப்ப நான் போனா எனக்கு பேச்சு விழும். அது அவர் கண்டிக்கிறவர். நல்லதும் கதை கேளாது, கெட்டதும் கதை கேளாது. இந்த மனுஷனோட எப்ப கோபம் வருமண்டு, இந்த சூறாவளி மாதிரிதான், எப்ப வருமண்டு தெரியாது, திடீர்னு வந்துடும். அந்த பேய் பிடிச்சாங்களுக்கு பேய் வர்ற மாதிரி திடீர்னு வந்துடும், திடீர்னு போயிடும். இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து சொன்னானுங்க, இவனுக்கோ திடீரென்று அது வருகிறது, அது வந்த உடனே தீயிலும் தண்ணீரிலும் விழத்தள்ளுகிறது, திடீரென்று வர்றது. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க எங்க டாக்கள். என்னவாம்? அவர் யாரா? அவர் ஒரு முன்கோபக்காரர். ஆஹா, ஏற்கனவே அவர் கோபக்காரரு. இதுல அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் பட்டம். என்ன பட்டம் இது? முன்கோபக்காரர். மற்றவர் அவர் பின் கோபக்காரர். இவர் சைட் கோபக்காரர். இது என்னடா புதுவா பட்டம் கொடுத்துட்டீங்க கோபக்காரனுக்கு? கோபக்காரன் என்றாலே அவன் கோபக்காரன் தான். அல்லேலூயா. கோபக்காரன் என்றாலே பயங்கரமான கோபக்காரன் பாஸ்டர், பட்டாசுன கோபம் வந்துருது. பைபிள்ல சொல்கிறது, ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீ பிரகாசிக்க வேண்டுமாக இருந்தால் உன் சாந்த குணம் தெரியணும், உங்க கோபம் தெரியக்கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் நிறைய பேர் மனம் திரும்புறீங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 6ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆறாவது குறிப்பு பிரகாசமா இருக்கணும்டா. என்ன செய்யணும் தெரியுமா? 6வது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும். சரி கவனியுங்கள்,
ஒன்றுக்கும், ஆறாவது குறிப்பு, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க. என்னதான் வந்தாலும், ஆமென், என்னதான் வந்தாலும், என்ன இருந்தாலும் என்ன இல்லாவிட்டாலும் நான் நம்பி இருக்கிறவர் பெரியவர். நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் கவலைகள் எல்லாம் கர்த்தருடைய பாதத்திலே வைத்துவிட்டு நான் கர்த்தரை நோக்கி பார்த்து காத்திருக்க வேண்டியவன். கவலைப்படாதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிற பொழுதும் சரி, அவர் பரலோகத்தில் இருக்கிற பொழுதும் சரி, மனிதர்களை பார்த்து அதிகமாய் சொன்ன வசனம், பயப்படாதே, கவலைப்படாதே, கவலைப்படாதே. அழகாய் சொல்றது, நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யப்படாதீர்களா? யார் சொல்றது தெரியுமா? பவுல் சொல்றார். எங்க இருந்து தெரியுமா சொல்றார்? சிறைச்சாலையிலிருந்து சொல்றார். ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது அழகாக சொல்ற, வானத்தின் பறவைகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். நாங்கள் கவனிக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? சில நேரங்கள்ல மற்ற மனிதர்களை கவனிக்கிறதுனால ஆண்டவருடைய படைப்பை கவனிக்கிறது இல்ல. வேதம் சொல்லுகிறதே, கவலைப்படாதே, கவலைப்படாதே, கவலைப்படாதே. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் எதிர்காலம் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நான் என்னத்தை சாதித்தாலும் என் எதிர்காலம் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. ஆமென். நான் எவ்வளவுக்கு வேகமாய் துரிதமாய் என்ன செய்தாலும், நான் என்ன சேர்த்தாலும், என்ன கற்றாலும், என்ன செய்தாலும் என் எதிர்காலம் தேவனுடைய கைகளில் இருக்கிறது. ஆமென். நாளைக்கு எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஆமென். என் எதிர்காலம் கர்த்தருடைய கையில். ஆகையால் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாது. ஏழாவது குறிப்பு, அதே வசனத்தை மிகுதி பகுதியை வாசிப்போம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்துகிறவர்களா இருக்கணுமா? தேவனுடைய பிள்ளைகள் பிரகாசிக்கணும்டா, தெரியப்படுத்தணும் தேவனுக்கு. எப்படி தெரியப்படுத்தணுமா? ஸ்தோத்திரத்தோடு, ஜபத்தினால, வேண்டுதலினாலையும் தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோடு. ஸ்தோத்திரம் என்ன தெரியுமா? நன்றி கூறுதலோடு, நன்றி உணர்வோடு, நன்றி உணர்வோடு. கவலை கொள்ளாது இருக்கிறவர்கள் தான் நன்றி சொல்வார்கள். ஆமென். யார் கவலைப்படாம இருக்கிறாங்களோ அவங்க தான் நன்றி சொல்ல முடியும். யாருக்கு கவலை இல்லையோ, இப்ப நல்லா கவனிங்க. எனக்கு இன்றைக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குது. இப்ப நான் அந்த சாப்பாட்டை எடுத்து வச்சுக்கொண்டு நல்ல சாப்பாடு என்றபடினால நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எனக்கு கொஞ்சம் ஒரு பானும் ஒரு சம்பளம் கிடைக்குது. எனக்கு ஒரு துண்டு பானும் சம்பளம் கிடைச்சபடினால நான் இதை வச்சு கொண்டு நான் இப்ப நன்றி சொல்ல போகிறேனா, இந்த பான் எனக்கு கிடைத்தபடியால் நன்றி சொல்ல போகிறேனா, இந்த பானுக்கும் இந்த சம்பளுக்கும் எதுக்கு நன்றி சொல்லுவானே? இந்த கிடைச்சது பான் தானே. நான் ஒரு சைக்கிள் தானே வாங்கினேன். அந்த சிஸ்டர் பைக் வச்சிருக்கிறா, அந்த பிரதர் பைக் வச்சிருக்கிறாரு. நான் சைக்கிள் தானே வாங்கினேன். பிறகுனத்துக்கு நான் சாட்சி சொல்லணும்? நான் ஏன் நன்றி சொல்லணும்? நான் ஏன் சாட்சி சொல்லணும்? எனக்கு என்ன கிடைச்சது? சைக்கிள் தானே கிடைச்சது. எனக்கு என்ன பழைய பைக் தானே கிடைச்சது. எனக்கு என்ன ஒரு ஒரு பைக் தானே கிடைச்சது. அந்த அவர் கார் வச்சிருக்கிறாரு. நான் எனக்கு தந்தவைகளில் திருப்தியற்ற மனிதனாய், கவலை கொள்ளுகிற மனிதனாய் இருந்தால் நன்றி என் வாயிலிருந்து வராது. எனக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு சின்ன பணமா இருந்தாலும் தேங்க்யூ பிரதர், நன்றி நன்றி நன்றி.
ஆண்டவரிடத்துல எனக்கு தருகிற சின்ன பொருட்களுக்கும் நான் நன்றி உணர்வோடு நன்றி ஆண்டவர் என்று சொல்லி ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறதான அந்த உணர்வு நமக்கு வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஜெபிக்கிறதான மனுஷன் பிரகாசம் வேணுமா இருந்தா ஜெபிக்கணும், வேண்டுதல்னால தெரியப்படுத்தணும். 8வது குறிப்பு பார்க்க போறோம். 8வது குறிப்பு வாசிக்கலாம். 8ஆம் வசனம் வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி எதுவோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்திகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். சிந்திக்கணும். எதை சிந்திக்கணுமா? ஹல்லேலூயா. இதையே சிந்தித்துக் கொண்டிரு. உண்மையை சிந்தி, ஒழுக்கத்தை சிந்தி, நீதியை சிந்தி, கற்புள்ளவைகளை சிந்தி, அன்பை சிந்தி, நற்கார்த்தியை சிந்தி, புண்ணியத்தை சிந்தி. இதை குறித்து சிந்தித்துக் கொண்டிரு. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருக்கிற மனுஷன் இதை குறித்து சிந்தித்து, நீர் தந்தவைகளை நான் எப்படி இன்னும் கொஞ்சம் நன்றாய் வாழ முடியும், எப்படி உமக்கு உண்மையாய் வாழ முடியும், எப்படி உண்மையாய் நான் பரிசுத்தமாக முடியும், எப்படி நான் இன்னும் கொஞ்சம் உம்மோடு நெருங்கி வாழ்வது, எப்படி நான் இன்னும் கிட்டி சேருவது, எப்படி நான் சுவிசேஷம் சொல்லுவது, எப்படி நான் என்னுடைய குடும்பத்தை உமக்குள்ள இன்னும் ஆழமாய் நடத்துவது, எப்படி நான் என் சபையை உமக்குள்ளாக இன்னும் ஆழமாய் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டுமா? ஆமென். சிந்தைகள் மிக முக்கியமானது. 8வது காரியம், நீ சிந்திக்கிறவைகளை சரியானவைகளை சிந்தித்துக் கொண்டே இரு. 9வது காரியம் வாசிக்கலாம். 9வது வசனம். 9வது விடயம் என்ன என்றால் 11-12 வாசிங்க. 11-12. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க. ஆமென் சொல்லுங்க. மனரம்மியமா இருக்க. 9வது, தேவனுடைய பிள்ளைகள் மனரம்மியமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா ஆமென். போதும் என்ற மனதுடன் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிரதர் சொன்னார் எனக்கு, பாஸ்டர் நீங்க எவ்வளவுதான் கொடுத்தாலும் எங்களுக்கு ஒரு தரமே தரலன்னு தான் சொல்லுவாங்க, நீங்க கேட்டு பாருங்களேன் அப்படின்னு. நான் ஒரு தட்டு சொன்னேன், பிரதர் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் சரியான கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, இந்த தண்ணியில் அவங்க மிதந்து கொண்டு இருந்திருக்கிறாங்க, முழங்கால் அளவு தண்ணியில் இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். எஸ், ஆனால் உண்மை அதுதான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ நானும் நீங்களோ கர்த்தருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள். அவன் போதும். ஆமென் சொல்லுங்க. நாங்கள் எதுக்கெல்லாம் போதும்னு சொல்லுவோம்? ஆண்டவரே, அழிவு போதும், சூறாவளி போதும், மழை வீழ்ச்சி போதும், மண் சரிவு போதும், மரணம் போதும், பிரச்சனை போதும், கண்ணீர் போதும், துக்கம் போதும், காசு வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு சொல்றீங்க, சம்பளத்தை எடுத்துட்டு ஆண்டவரே இந்த சம்பளம் போதும் ஆண்டவரே அப்படின்னு. ஆமென். இது எப்படி காணும்? நாங்க சொல்ற வசனமே என்னது? இது எப்படி காணும்? இது போதாது, இது போதாது. உண்மையை சொல்றேன், நான் போதாது என்று சொல்லுகிறபடினால அது போதாதுதான். பாருங்க, 5000 புருஷர்கள், ஏறத்தாழ 20,000 பேர், சுமாராக 5000 புருஷர்கள், 20,000 பேர். இந்த ஒரு சீடன் அவன் சொல்லுகிறான், இங்கே ஒரு சிறுவனிடத்திலே 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. இந்த 20,000 பேருக்கு அவன் சொல்லுகிற கதைக்கும் ஏதாகிலும் சம்பந்தம் உண்டா? ஆமென். நான் உங்களை பார்த்து சொல்றேன்,
என் அன்பு தேவ ஜனங்களே, நாம் ஒரு திருச்சபையை கட்டப் போகிறோம். அதனுடைய பட்ஜெட், அதனுடைய பணத்தின் பெறுமதி ஒரு 10 கோடி ரூபாய் செலவழியும் ஒரு திருச்சபையை கட்ட போகிறோம் என்று சொன்ன உடனே நீங்க ஒரு ஆள் எழும்பி, பாஸ்டர் என்கிட்ட 50 ரூபாய் இருக்கு பாஸ்டர்னு சொன்னா எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. ஆமென். பாஸ்டர் என்கிட்ட 50 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பாஸ்டர் மைக்கை விட்டு எறிஞ்சிருவாரு. ஹல்லேலூயா. நான் 10 கோடியை பற்றி பேசிக் கொண்டிருக்கேன், நீ 50 ரூபாயை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவரிடத்தில் ஒரு சீடன் சொல்லுகிறான், 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது. அதை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அது அவரிடத்தில் வந்தா அதனுடைய பெருமதி வேற. ஆமென் சொல்லுங்க. 5 அப்பம் தான், ஆனால் அது கிறிஸ்துவண்டை வரட்டும், அதனுடைய பெருமதி வேறு. 2 மீன் தான், அது கிறிஸ்துவண்டை வரட்டும், அதனுடைய பெருமதி வேறு. ஆமென். இந்த திருச்சபையில ஒரு 50 பேர் தான், கிறிஸ்துவண்டை வரட்டும், அதனுடைய பெருமதி வேறு. இந்த திருச்சபையில ஒரு 200 பேர் தான், அது கிறிஸ்துவண்டை வரட்டும், அவர்களுடைய பெருமதி வேறு. ஆமென். என்ன இருக்கு என்பது முக்கியமல்ல, யாரிடத்தில் வருகிறாய் என்பதுதான் முக்கியம். கிறிஸ்துவண்டை வருகிற பொழுது நல்ல கவனிங்கள், அழகாய் சொல்கிறார், மன ரம்யமாக போதும் 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 போதும். சம்பளத்தை எடுத்துட்டு நீங்க ஒரு முறையாவது சொல்லுங்களேன். சம்பளத்தை வேண்டிட்டு ஒரு முறையாவது சொல்லுங்க, இது போதும், இது போதும் என்று சொல்லி பாருங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், அது போதும். ஆமென். அது போதும், மிகுதி எடுப்பீர்கள். ஆமென். நாங்கள் போதாது என்று சொன்னபடினாலே கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். போதும் என்று சொன்னால் மிகுதி எடுப்போம், போதாது என்று சொன்னால் கடன் வாங்குவோம். ஏனென்றால் நமக்கு போதாதுதான். 15,000 சம்பளம் போதாது, 20,000 சம்பளம் போதாது, 30,000 போதாது, 40,000 போதாது, 50,000 போதாது, 70,000 போதாது, 1 லட்சம் போதாது, 1.5 லட்சம் போதாது, 2 லட்சம் போதாது, 3 லட்சம் போதாது, போதாது 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 போதாதுன்னு இவர் போயிடுவார். இந்த மற்றவர்கள் அடக்கம் பண்ணும்போது நெத்தில 1 ரூபா வச்சு அனுப்புவாங்க. நாங்க அதுதானும் செய்யறதில்லை. அல்லேலூயா. ஆமென். ஆமென். நாங்க அதுதானும் செய்யறதில்லை. போதாது. தேவ பிள்ளைகள் சொல்லணும், போதும். ஆமென் சொல்லுங்க. போதும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென். இந்த அரிசி போதும். ஆமென் சொல்லுங்க. இந்த மண்ணெண்ணெய் போதும். ஆமென் சொல்லுங்க. இந்த பணம் போதும். ஆமென் சொல்லுங்க. இந்த அரிசி, இந்த பருப்பு போதும். ஆமென் சொல்லுங்க. இந்த தேயிலை போதும். போதும்னு சொல்லணும். நாங்க பார்த்த உடனே நமக்கு வருகிற முதலாவது மைண்ட் கடகடன ஓடி வந்து ஃபுல்லா சொல்லும், போதாது. ஆமென். போதாது. 10வது குறிப்பு, 10வது குறிப்பு வாசிக்க போறோம். வாசிங்க. 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரணமடையும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்துவில் சார்ந்திருக்கிற மனுஷன் தன் சொந்த பலத்தில் இல்ல, சொந்த பலத்தில் அல்ல, கிறிஸ்துவில் சார்ந்திருக்கிற மனுஷன், கிறிஸ்துவில் சார்ந்திருக்கிறவனாக. இன்னைக்கு நாங்க எதுல சார்ந்திருக்கிறோம்? நம்முடைய தொழில், வருமானம், பொருளாதாரங்கள், நம்முடைய வாடகை பணங்கள், அல்லது கல்வியில, அல்லது ஞானத்துல, அறிவில்,
அல்லது பிள்ளைகள் படிச்சு பெரிய ஆளை வந்து எப்படியாவது காப்பாற்றுவாங்க அப்படி இப்படின்னு எதுலையாவது சார்ந்து இருக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, நாங்கள் சார்ந்திருப்பது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு 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 பலனுண்டு. எதிலையும் சாராதீங்க, எதிலும் சாராதீங்க, கிறிஸ்துவில மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள், பிரகாசிப்பீர்கள். கடைசியாக 11வது குறிப்பு 20ஆம் வசனம் வாசிக்கலாம். 20ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, மகிமையை செலுத்துகிற கூட்டமாயிருந்தால் மகிமையை செலுத்துகிறவனுக்கு மகிமை வரும். அவரை உயர்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், அவரை போற்றுகிறவன் போற்றப்படுவான். ஒரு 11 காரியங்களை இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கடைசியாக இந்த 11வது காரியம்தான் அவருடைய நாம மகிமைப்படுவதாக. அவருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒரு சில காரியங்களை மறுபடி நினைவுக்கு கொண்டு வாங்க. நான் எப்படிப்பட்ட மனுஷனாயிருக்கிறேன், எப்படிப்பட்ட மனுஷனாயிருக்கிறேன். ஆண்டவரே, நான் போதாது என்று கேட்கிறது ஒன்றே ஒன்றுதான், இந்த அபிஷேகம் போதாது, இந்த பிரசன்னம் போதாது ஆண்டவரே, இந்த வல்லமை போதாது ஆண்டவரே, இவ்வளவு ஜனங்களை நடத்துவதற்கு இந்த மகிமை, இந்த பிரசன்னம், இந்த அபிஷேகம் போதாது ஆண்டவரே, இந்த கிருபை போதாது ஆண்டவரே. என் தேவ ஜனமே, நீ பிரகாசிக்க வேண்டுமாக இருந்தா இந்த பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11 காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நெருக்கமான சூழ்நிலையில ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்று நமக்கு கொடுத்திருக்கிறார். உறுதியாயிருங்கள், உதவி செய்யுங்கள், சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. போதும் என்ற மனம் கிறிஸ்துவின் பலனில் சார்ந்திருப்பது, கிறிஸ்துவின் பலனில் சார்ந்து இருப்பது. நான் உண்மையிலே சார்ந்து கொள்கிறேன். எல்லாரும் இப்படி எழுந்து நின்றவர்களாய், எல்லாரும் எழுந்து நின்று வருகிறார். நாம் யாரிலும் சார்ந்து விடக்கூடாது. நாம் கிறிஸ்துவிலே மாத்திரம் சார்ந்திருந்தால் பிரகாசிப்போ. நான் கிறிஸ்துவிலே மாத்திரம் சார்ந்திருந்தால் பிரகாசிப்போ. ஷிகரபதரகலபா ரேகரப சந்துருபுதி அந்தரரபா தி அந்த